அன்பானவர்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுறீங்களா? வேதம் சொல்கிறது, மனிதனுக்கு பெரும்பான்மையான மனிதனுக்கு இந்த 3 கவலை தான் இருக்கு. கவலைப்படுறது பாவங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் சிகரெட் குடிக்கலை, தண்ணி அடிக்கலை, உபச்சாரம் பண்ணலை. ஆனால் பைபிள் சொல்லுது கவலைப்படுறதே பாவம். ஏன்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் உபதேசத்தில் 10 முறை கவலைப்படக்கூடாது என்று கட்டளை இட்டிருக்கிறார். அப்போ கவலைப்படக்கூடாது. மனிதனுடைய கவலை எண்ணத்தை உண்போம், குடிப்போம், உடுப்போம். பாருங்க, ஒரு முறை சென்னை பட்டணத்தில் ஒரு முகாம் அட்டன் பண்ணுறதுக்காக போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், பசியோடு நிற்கிறேன். ஆனால் அங்கே முகாமுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை லீடர்ஷிப் கேம்ப் 6000 ரூபாய். ஒருவேளை அங்கே போய் கட்டணும். ஆனால் இந்த வழியில் நிற்கும்போது, பசியோடு நிற்கும்போது அந்த ஹோட்டலில் பார்த்துட்டே நிற்கிறேன். ஹோட்டல் ஓனர் வந்தார். உள்ளே நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் வந்தார், ஒரு பிளேட்டில் இட்லி போட்டார், சாம்பார் ஊற்றினார், ஒரு சேரை எடுத்துகிட்டு வந்தார், வெளியில் போட்டார், மேலே ஏறி நின்னார், கா கா கான்னு கூப்பிட்டார். பார்த்தா எந்த காக்காவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்மள மாதிரி ஒரு அண்டங்காக்கா வேறு அங்கே நிற்குது, அதுவும் மதிக்கலை. வேறு என்ன டெய்லி வைப்பார் போல். காக்கா பில் கட்டிச்சா? காக்கா ஆர்டர் கொடுத்துச்சா? இல்லை. ஒருவேளை இயேசு சொல்லியிருக்கிறார், காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிற தேவன். இன்னைக்கு அதுக்கு நிறைய காரணம் உலக மக்கள் சொல்லலாம். ஆனால் பைபிள் சொல்லுது காக்கா குஞ்சையும் போஷிக்கிற தேவன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தர் அல்லவா? ஒருவேளை நீங்கள் கவலையே படாதீங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறனோ கவலைப்படாதீங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சா? கவலை. ஐயோ, நகை விலை 1,00,000 நெருங்கி கொண்டு இருக்கிறத என்ன செய்ய போகிறேங்கிற கவலை. ஆண் குழந்தை பிறந்தாலும் கவலைப்படுறாங்க. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது தாயார் சொல்லாங்க, இவன் நம்மளை எங்கே கவனிக்க போகிறான், பொண்டாட்டி சொல்ல கேட்டு நம்மளை மிதிக்க போகிறான், அவன் இன்னும் ட்ரௌசர் போட்டு பழகலை, அதுக்கு முன்னாடியே கவலை. இன்றைக்கி எல்லா கவலையும் விட்டுருங்க. தேவன் உங்களை பார்த்து கொள்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, வல்லமை விளங்க பண்ணுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.